வணக்கம் மக்களே, சட்டமன்ற கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? கோவை மாவட்டத்தில் மண்டல தலைவர்கள் உட்பட அண்ணாமலையின் ஆதரவாளர்கள்லாம் பாஜகவிலிருந்து விலகலாம். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுக்கு பிறகுதான் தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதாவது மாற்றுக் கட்சியில் இணைவர் என்பது அதிகமாக நிலையில்தான் அதாவது அனைத்து கட்சிகளும் கண்டிப்பாக அதன் முக்கிய ஆதரவாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் தாவைக்கா பக்கம் சேர்வது என்பது அரசியலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவர்கள் நேற்று வெளியேறிய நிலையில்தான் கோவையில் அவரது ஆதரவாளர்கள் மாவட்ட தலைவர்கள் உட்பட பலரும் கூட தங்களுடைய பதவிகளையும் விலகி அண்ணாமலையுடன் இணைந்திருப்பது என்பது அரசியலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது அண்ணாமலைக்கு தொடர்ந்து போஸ்டர் அடித்து தனிக்கட்சி தொடங்குவதை எதிர்பார்த்திருந்த அவரது தீவிர ஆதரவாளர்கள்லாம் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் அதாவது பாலாஜி உத்தம ராமசாமி நேற்று செய்தியாளரும் கூறியபோது அவர் கூறியது என்னவென்றால், அண்ணாமலை தொடர்ந்துதான் கண்டிப்பாக லீடர் அமைப்பில் உறுதியாக இருக்கிறோம், அண்ணாமலை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் எல்லாம் அவர் பின்னால் கண்டிப்பாக செல்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது பாஜகவின் அதாவது பி டீம் எல்லாம் கிடையாது, வரும் தேர்தலில் போட்டி என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது இடைத்தேர்தலாகவும் இருக்கலாம் அல்லது உள்ளாட்சி தேர்தலாக கூட இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விஜய் அண்ணாமலை ஆகிய இருவரும் தான் இனி தமிழக அரசியலில் இருப்பார்கள் என்றால் மற்றொரு தீவிர ஆதரவாளர்கள் கோவை தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சந்திரசேகர் கட்சியிலிருந்து வெளியேறியிருக்கிறார். இதேபோல்தான் தெற்கு மாவட்டத்தில் உள்ள பலரும் கூட 25 மண்டல தலைவர்கள் 14 பேர் விலகிய நிலையில்தான் அவர்களுடன் பொறுப்பாளர்களும் பெற்று ஆதரவாளர்களும் விலகியிருக்கிறார்கள். அதாவது அண்ணாமலையை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் கட்சியிலிருந்து விலகிறோம் என்று பாஜகவில் இருந்த முக்கிய தலைவர்கள்லாம் பாஜக விட்டு விலகி அண்ணாமலையை பின்தொடர்ந்து அவரது ஆதரவை கண்டிப்பாக தேட நாடியிருக்கிறார்கள். இந்த செய்தி பாஜகவிடம் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது கடந்த சில தினங்களாகவே அண்ணாமலை அவர்கள் சற்று மௌனமாக இருந்து வந்தது தமிழர்களில் ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருந்தது. இந்த வகையில்தான் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகியிருப்பது அரசியலில் கண்டிப்பாக ஒரு புதிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறதா. கடந்த 25 ஆண்டுகளாக பயணித்த நிலையில் தற்பொழுது தமிழக பாஜக கட்சிக்குள் பாடுபட்டவரை ஒரு மரியாதையுடன் நீங்கள் நடத்த வேண்டும் என்பதுதான் எனது ஆவல் என்று கூறியிருக்கிறார்கள். பாஜகவின் அதாவது அண்ணாமலையின் ஆதரவாளர்கள்லாம் மிக குமுறல் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் உயிருக்கு மேலாக நேசிக்கும் பாஜகவிலிருந்து விலகுகிறேன், தமிழன் நலன் கொண்ட தேசிய சிந்தனை கொண்ட அதாவது ஊழலற்ற நேர்மையான அரசியல் பாதையில் அண்ணாமலையுடன் கண்டிப்பாக நாங்கள் இணைந்து பயணிக்கிறோம் என்று அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் அண்ணாமலையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் ஆரம்பிக்க இருக்கும் புதிய கட்சியின் பெயர் என்ன, கொடி மற்றும் சின்னம் ஆகியவெல்லாம் அதாவது கூடிய விரைவில் அவர் கண்டிப்பாக வெளியேறுவார் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் மிக பெருவராக வரவேற்பும் பெற்றிருக்கிறதா. இந்த நிலையில்தான் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவார். அதனைத் தொடர்ந்து பாஜகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் முக்கிய ஆதரவாளர்கள்லாம் கண்டிப்பாக அண்ணாமலையை பின்தொடர்வார் என்ற செய்திதான் அரசியலே புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இந்த நிலையில்தான் பாஜகவிலிருந்து இவ்வாறு விலகக்கூடிய செய்திதான் பாஜக டெல்லி மேலிடமானது அண்ணாமலை அழைத்து சில பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்படுவதாக கூறப்பட்ட செய்திதான் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.